ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லி சீரியலில் இப்போ என்ன சுவாரஸ்யமா விறுவிறுப்பாக போயிட்டுன்னு பார்ப்போங்க. என்ன நடந்துட்டு இருக்காங்க, நம்ம மல்லியை ஒரு புதுசாக ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, என்னோட சர்டிஃபிகேட்டியா கிளிக்கிற இருடி உனக்கு வைக்கிறேன் வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்த ஐடியா கொடுத்தது யாருன்னு பார்த்தா நம்ம வெண்பா குட்டி தாங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்து ஏதோ ஒரு யோசனையில் வந்து ரூமுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம மல்லி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே புரியாமல் நடந்துட்டு போயிட்டு அந்த டைமில் நம்ம வெண்பா குட்டி அங்கே வந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்ம மல்லி பார்க்காம வெண்பாவை லைட்டு இடிச்சிருவாங்க, டக்குன்னு பயந்துருவாங்க. அந்த டைமில் நம்ம வெண்பா குட்டி சொல்கிறாங்க, நீங்கள் வந்த ஒன்று இடிச்சு உடனே நான் கவனிக்காமல் நான் பேயாக இருக்கும்னு பயந்துட்டேன். அப்போ அவங்களுக்கும் பேய் பயம் இருக்குங்கள. ஸோ என்ன பண்ணுறோம், முக்காடு போட்டுக்கிறோம், துணியை தூக்கி தலையில் கவுத்துக்கிட்டு ரூம் ரூமாக போயிட்டு கதவை டப்பா டப்பான்னு அடிக்கிறோம், வெளியே வராங்க, பயமுறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெண்பா குட்டி மல்லிக்கு ஒரு தாறு மாதிரி தக்காளி சோறன்னு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த ஐடியாவை கேட்டு நம்மளோட மல்லி என்ன பண்ண போறாங்கன்னா, உன் பேச்சை கேட்டு தான் வெண்பா நான் இந்த நிலைமையில இருக்கேன், இதுக்கு மேலே உன் பேச்சை கேட்டு இன்னும் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு பாடப்பட்டு படாத பாடு பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்மளோட வெண்பா குட்டியோ, மல்லியம்மா யூ டோன்ட் வெரி ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே என்னம்மா இங்கிலீஷ் பேசுற, பரவாயில்லையே சூப்பராக பேசுறேன்னு சொல்ல, அதெல்லாம் போதும், நீங்கள் போயிட்டு தலையில் ஒரு முக்காடு போட்டு வாங்க, ஒரு டவலை தூக்கி போட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக வெள்ளை துணி சுற்றிட்டு வாங்க, நீங்கள் தான் பேய், அதை பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வரப்போகுது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை ஒரு கெத்த ஒரு மாசா ஒரு பஞ்ச் சொல்கிறாங்க. குழந்தைங்க அப்படி தாங்க பஞ்ச் சொல்லுவாங்க, பெரியவங்களா இருந்தால் தான் வேற மாதிரி பாலையா மாதிரி சொல்லணும். ஓகேங்களா, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிற சுவாரஸ்யமான விஷயத்தை பார்ப்போங்க. நம்ம வெண்பா குட்டி போயிட்டு கதவை டிப்பட்ட அடிச்சிடுறாங்க, அடிச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க. ஆனால் நம்ம ராஜேஸ்வரி கும்பகர்ணனுக்கு தங்கச்சின்னு நினைக்கிறேங்க. விஜய்க்கு மட்டும் தான் தங்கச்சின்னு நினைச்சேன், கும்பகர்ணனுக்கும் தங்கச்சின்னு நினைக்கிறேன். தூங்கிட்டே இருக்காங்க. டயர்டா வெண்பா குட்டி ரஞ்சிதா கதவை போய் தட்டுறாங்க. அவ அப்படியே என்னன்னு தூக்குறதுல ஆடிட்டு வரா. வந்த உடனே நம்ம மல்லி முன்னாடி ஏறி நிக்க ஆன்னு கத்திடுறாங்க. உடனே கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் கத்தாத நான் தான் அப்படின்னு நம்ம மல்லி சொல்ல, உடனே இதை கேட்டு நீ ஏன் இங்கே வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்க, இல்லை தண்ணி வேணும் அதான் கேட்கலான்னு வந்தேன்னு சொல்ல, ரஞ்சிதா திட்டிட்டு கதவை சத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. இந்த லைட்டாக சவுண்டு கேட்டு ராஜேஸ்வரி ஆன்னு இந்த உருகுறது இந்த மாதிரி லைட்டாக ஷேப் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச நம்மளோட வெண்பா குட்டி மறுபடியும் போயிட்டு ரஞ்சிதா கதவையும் இன்னொரு முறை தட்டிட்டு ராஜேஸ்வரி கதவை போய் தட்டுறாங்க. ரஞ்சிதா டைமிங்கில் வெளியே வராங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியும் வராங்க. ராஜேஸ்வரி கதவு கிட்ட நம்ம மல்லி போக, ராஜேஸ்வரி வந்து மல்லியை பார்த்து ஒரு கத்துறாங்க. அந்த சத்தத்தை கிட்ட ரஞ்சிதா ஒரு பக்கம் கத்துறா, இவங்க 2 பேர் கத்துறதை பார்த்து மல்லி ஒரு பக்கம் கத்த, இவங்க 3 பேர் கத்துறதை பார்த்து எல்லாம் கத்துறாங்க. நாமட்டே சும்மா இருக்குன்னு நம்ம வெண்பா குட்டி கத்த, உடனே விஜய் என்னன்னு தெரியாம பத்திரி அடிச்சுட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்கும் என்ன நடந்துச்சுன்னே புரியாத மாதிரி முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னாச்சு கேட்க, ஒன்றும் இல்லைன்ட்டு எல்லாம் கூலாக போயிடுறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி ஒரே சந்தோஷங்க மல்லியை கொண்டு போய் ரூம்ல வச்சு ஓஹோ அப்படி சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பை விட்டு கேட்ட நம்ம ராஜேஸ்வரி, வைக்கிறண்டே உனக்கு வேட்டு, சர்டிஃபிகேட்டை கிழிச்சது பார்த்தா அது உனக்கு அடுத்து வைக்கிறேன் பார் பெருசா ஆப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஆப்பு பேராப்பா இல்லை சிறு ஆப்பா, இல்லை வச்சு செய்வாங்களா இல்லை செஞ்சுட்டு வைப்பாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் நண்பர்களே. ஸோ மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.